அன்பு ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான இவ்வருட 2026 பலன்களை ஸ்ரீ சிவராமகிருஷ்ணன் BMS மிக தெளிவாக பகிர்ந்த பதிவேற்றம் செய்த காணொலி காட்சிகளை ஜி கிரிஷ் பக்தி டிவியில் நேயர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன். காணொலி காட்சிகளை பார்த்த பிறகு பின்னர் மற்றவர்களுடன் பகிரவும். நன்றி. ஜி கிருஷ்ணன், ஜி கிரிஷ் பக்தி டிவி. நமஸ்காரம். ஜி கிரிஷ் டிவி, ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்களுக்கு சிவராமகிருஷ்ணன் SRKனுடைய பணிவான வணக்கங்கள். 2026க்கு உண்டான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு கடைசி ராசியான மீன ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் சொல்ல போகிறேன். இது வருட பலன்கள் வரிசையில் கோச்சார பலன்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதக பலன்களையும் தசாபுக்தி பலன்களையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் ஒரு முழுமையான பலன்கள் தெரியும். 3, 6, 8, 12 கூடிய தசைகள் யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அவளுக்கெல்லாம் இந்த பலன்கள் கொஞ்சம் கடுமையாகவும், மற்றவாளுக்கெல்லாம் சாதகமாகவும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது 3, 6, 8, 12னாக்க மீனராசிக்கு பார்த்தாள்னாக்க சுக்கிரன், அதே மாதிரி சுக்கிர தசை, சூரிய தசை, அப்புறம் சனியினுடைய தசை. இந்த தசை இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் பலன்கள் சுமாரத்தான் இருக்கும். மற்றவாளுக்கெல்லாம் இது இந்த பலன்கள் நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் நல்லபடியாக இருக்கும். கெடு பலன்கள் கொஞ்சம் மட்டமாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தாக்க மீனராசிக்கு ராசியிலேயே சனி இருக்கார், திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். ஸோ ஜென்ம சனி அப்படின்பா. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு இருக்கார், 6ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ல் ராகு இருக்கார். 12ல் இருக்கிற ராகு, 6ஆம் இடத்துல இருக்கிற கேது நல்லதைகளை செய்வார். பட் ஜென்ம சனி பாடுபடுத்துவார். அதனால் மேற்கொண்ட தசாபுக்திகள் இருக்கிறவா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவாள்லாம் கொஞ்சம் தெய்வ ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற அர்த்தாஷ்டம குரு 5க்கு ஜூன் மாதம் 5ஆம் இடத்துக்கு போய் உச்சமடைகிறார். உச்சமடைந்து அவருடைய ராசியே பார்க்கிறார். அதனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மீன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டாம். இவா குருவை ஆராதிக்கணும். சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறது, அன்னதானங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருந்தான்னாக்க சனி பகவானுடைய ஜென்ம சனியினுடைய பலன்கள் வெகுவாக குறைஞ்சிருக்கும். அதனால் பக்தர்கள், இந்த நேயர்கள் தன்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்களை செய்யும்படி நான் கேட்டுக்கிறேன். இதோட இந்த வருஷத்தினுடைய வருஷ பலன்கள், ராசி பலன்கள் முடிவடைகிறது. இதுக்கு அடுத்தபடியாக இந்த கிரகணம், சூரிய கிரகணத்தினுடைய பலன்களை பற்றி எல்லாரும் கேட்டுருக்கா. அதை நான் ஒரு வாரத்தில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த ஜி கிரிஷ் டிவி, ஜி கிரிஷ் பக்தி டிவியினுடைய சேனல்களுக்கு உங்களுடைய பெரு ஆதரவை கொடுத்துட்டுருக்கள். இன்னும் கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஜி கிரிஷ் டிவி, ஜி கிரிஷ் பக்தி டிவி ஆன்மீகம், தேசியம், ஜோதிடம் ஆகிய பல நல்ல சப்ஜெக்ட்ஸில் சின்ன சின்ன வீடியோஸை போட்டு இது பண்ணிகிட்டுருக்கா. உங்கள் நேரத்தையும் வீணடிக்காமல், அதே சமயத்தில் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், கோவில்களை பற்றி கூட, இந்தியாவில் இருக்கிற கோவில், அமெரிக்காவில் இருக்கிற கோவில் கூட சில அபூர்வமான தகவல்கள்லாம் சொல்கிறா. அதெல்லாம் கேட்டு பயனெடுப்பார் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதுக்கு நடுவில் சில பழைய வீடியோக்கள்லாம் எத்தனையோ இந்த தேசபக்தர்கள்லாம் அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், சுப்பிரமணிய பாரதி, வ.உ. சிதம்பரனார், கக்கன், அந்த மாதிரி தன்னலமில்லாத சில தேசபக்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ்டேருந்து கேட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கா. எல்லாரும் அதை கேட்டு பயனடையணும். நல்ல அரசாங்கம் நம்ம அமையறதுக்கு எல்லாரும் ஒரு தன்னுடைய ஓட்டுக்களை
ரொம்ப விலை மதிப்பில்லாத ஓட்டுக்களை விற்காம நல்ல அரசாங்கம் அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து ஓட்டு போடணும், தவறாமல் ஓட்டு போடணும், ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும். நம்ம ஹிந்து மதத்தை பாதுகாக்க வேண்டிய அத்தனை வேலைகளையும் நம்ம பண்ணியாகணும். ஹிந்துக்கள் ஒத்துமையாக இருக்கணும். இன்றைக்கி வந்து நிறையா ஹிந்து மதத்துலேயும் ஹிந்துக்களினுடைய கலாச்சாரத்துலேயும் ரொம்ப நிறைய அட்டாக் இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கா, அவளுடைய பெற்றோர்கள்லாம் இங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. அதனால் வந்து அவசியம் இருந்தாலே வழிய வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கிறவா இப்போ நம்ம நாட்டில் நல்ல வேலைகள் வந்துனாக்க அதை வந்து தயங்காமல் ஏற்றுண்டு நம்ம நாட்டுக்கு வரணும். நம்ம நாடு வந்து நல்லா முன்னேறின்னு இருக்கு. இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் 4வது வல்லரசாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் இந்த ஊரில் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, இந்த ஊரில் இல்லாத ஒரு நல்ல விஷயங்கள் கிடையாது. ஆன்மீகத்திலையும் தெய்வீகத்திலையும் ஏன் இன்றைக்கி சமூக பொருளாதார வளர்ச்சிகளையும் மேலோங்கி இருக்கிறது வந்து இன்றைக்கி இந்திய நாடு. அதனால் இந்திய நாட்டுக்கு எல்லாரும் திரும்பி வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ராம் ராம். On behalf of G. Krish Bhakti TV viewers, I wholeheartedly thank Sri Sivaramakrishnan, fondly called SRK, for his sincere narration of the predictions of 12 rasis or zodiacs for the viewers to understand easily. I must thank the viewers of G. Krish Bhakti TV for your overwhelming response for all these episodes. Eagerly waiting to see you all in my next episode. Thank you, G. Krishnan.